திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? காயப்பட்டவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை நோக்கி அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்துல ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் என 47 பேர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பேருந்தானது திருச்சி சிறுகனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற மணல் லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதுல பேருந்தின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்து லாரியின் பின்னால் சிக்கி கொண்டது. நொடி பொழுதுல நடந்த இந்த விபத்துல பேருந்தில் சென்ற 20க்கும் மேற்பட்ட பேசஞ்சருக்கு உடல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தனர். மேலும் இந்த விபத்தினால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்த சிறுகனூர் போலீசார் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான வாகனங்களை கிரேன் எந்திரத்தின் மூலம் போலீசார் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து சிறுகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.